அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஸோ இந்த மகாபாரதம் இந்த வனவாசம் 13 வருஷம் போகிறாங்க பாண்டவர்கள். ஸோ இந்த வனவாசமா என்ன ஐயா? ஸோ இந்த வனவாசம் இவங்க ஒட்டி தான் வனவாசம் போயிருக்காங்களா அந்த அந்த காலகட்டத்தில்? இல்லை வேறு மன்னர்கள் யாச்சும் போயிருக்காங்களா? வனவாசத்தால் ஒன்றும் கிடையாது. இது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நடக்கிற அரசியல் மகாபாரதம் தான். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும் நடக்கிற அரசியல் மகாபாரதம் தான். என்ன நீ பிடிச்சிக்கலாம், உன்னை நான் பிடிச்சிக்கலாம், என் சொத்து நீ எடுத்துக்கலாம், நான் எடுத்துக்கலாம், அதான் நடந்துக்கணும். இது கிருஷ்ண பரமாத்மா கடைசி காலத்தில் 5450 வருஷத்துக்கு முன்னே இந்த மகாபாரதம் நடந்தது. இந்த மகாபாரதத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், 5 பேர் பாண்டுவுக்கு பிறந்த பிள்ளைங்க. ஆனால் 5 பேரும் திறமசாலிகள். இவனுக்கு பிறந்தது, திருதராஷ்டிரனுக்கு பிறந்தது 100 பிள்ளைங்க. அதில் ஒருத்தன் தான் திறமசாலி, மீதியெல்லாம் முட்டாள்கள். அப்போது இந்த 5 பேர் அந்த 100 பேர் அடிச்சிடுவான். அடிச்சிட்டான்னா நாடு அவங்ககிட்ட போயிடும். அப்போ அவனை இங்கே வீட்லேயே ஊர்லேயே சேர்க்கலன்னு சொன்னாக்கா அவனை காட்டுக்கு அமுச்சிட்டோம்னா நம்ம அரசனாக இருக்கலாம் அப்படின்றதுனால. ஏன்னா அப்பனுக்கு கண்ணு தெரியாது, அம்மா கண்ணை கட்டிக்கின்னுக்கிறேன், அதனால் நம்ம தான் ஆளுவோம் அப்படின்ட்டு துரியோதனை இதை ஆண்டது நகரம். அப்போ அவங்க துரியோதனனுக்கு எதிரியாக இருக்கிறது இந்த 5 பேர் பாண்டவர்: அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேர். இந்த 5 பேரை வெளியேற்றணும். வெளியேற்றி எப்படியாவது காட்டில் போய் அழிஞ்சானுங்கன்னா நமக்கு தொந்தரவு இல்லை. ஆனால் அவனுங்க காட்டில் போய் அழிய முடியல, அழிக்கலை. அந்த மெழுகு மாளிகையில் அம்சி கூட கொளுத்த முடியாத தப்பிச்சு வந்துட்டாங்க. அதை விதுரர் காப்பாற்றிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அது மகாபாரதம். மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே உலகத்தில் எதுவுமே இல்லை. அத்தனை விஷயம் மகாபாரதத்தை புரிஞ்சால் உலக விஷயம் புரிஞ்சிடும். ஆனால் இதில் என்ன மகாபாரதத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, அர்ஜுனன் கொன்னான்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் கொன்னது ஒரே ஒரு ஆள் தான், துரியோதனுடைய மச்சான் துருபதனை மட்டும்தான் அர்ஜுனன் கொன்னான். ஏன்னா அபிமன்யை கொண்டுட்டான். அதனால் அந்த பொழுது போகிறதுக்குள்ளே, இருட்டுறதுக்குள்ளோ, அந்த சண்டை நிற்கிறதுக்குள்ளோ அவன் கொண்டுடணும் அப்படின்ட்டு கொண்டான். மீதி பேரை எல்லாரையுமே கர்ணன் தான் கொண்டது. கர்ணன் கர்ணனாக இருக்கட்டும், பீஷ்மராக இருக்கட்டும், துரோணராக இருக்கட்டும், அத்தனை பேரையும் அர்ஜுனனால் கொல்ல முடியாது. அத்தனை பேரையும் கொன்னது கர்ணன் தான். இப்போது முதல் நாள் சண்டை, பீஷ்மர் சண்டை போடுறாரு. அவரை எதிர்த்து இவனுங்களால் யாராலையும் நிற்க முடியல. அப்போ இவனுங்க அங்கேயே தோத்துட்டாங்க. அதே மாதிரி 2வது நாள் தளபதியாக வர்றது துரோணர். அவர் ஒரே நெருப்பு மழையாக போயிடுது. அப்போவும் யாரையும் அப்போது துரோணரை, பீஷ்மரை நீ செய்ததெல்லாம் தப்பு, நீ இன்னமும் அந்த நாட்டை காக்கிறேன்னு போட்டு வஞ்சனை பண்ணிட்டேன்னு கொண்டுடுறான். அதே மாதிரி பீஷ்மரை அவன் பிள்ளைய நல்ல பிள்ளைய வளர்க்கலை, தர்மத்தை சொல்லிக் கொடுக்கல, ஞானத்தை சொல்லிக் கொடுக்கல, ஆசையை உண்டாக்கி அவனை கெடுத்தன்னு அவனை கொண்டு போடுறான். அவனை யார் கொள்கிறான்? துஷ்ட தீமன் கொள்கிறான் இல்லையா? அது மாதிரி அர்ஜுனன் அர்ஜுனன் யாரையுமே கொல்ல, ஒரே ஒரு துருபதனை தான் கொள்கிறான். மீதி பேர் எல்லாரையும் கொண்டது அந்த மகாபாரதம் ஆரம்பித்ததும் கண்ணன், முடித்ததும் கண்ணன். கண்ணன் கையால் தான் இது முடிஞ்சது. அதனால தான் தோரகை அழிஞ்சது. இப்படி மகாபாரதத்தினுடைய கதை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மகாபாரதத்தில் இருக்கிற கதை இருக்குது. அது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்குது, பல நாடுகள், பல மொழிகள் இருக்குது. ஆனால் தெய்வ வழிபாடு எந்த நாடு இருந்தாலும், எந்த மதம் இருந்தாலும்
எல்லா நாட்டிலையும் தெய்வ வழிபாடு நடக்குது. ஆனால் இதில் ஒரு கேள்வி என்னன்னா, தெய்வம்ன்றது எது இல்லையா? இப்போ கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு தெய்வம், முஸ்லீம் மதத்துக்கு ஒரு தெய்வம், ஜெயின மதத்துக்கு ஒரு தெய்வம், இப்படி இருக்கிற உலகத்தில் இருக்கிற மதத்துக்கெல்லாம் ஒவ்வொரு கடவுள் இருக்குது. இந்த கடவுளெல்லாம் நான் குடும்பம் பண்ணுமா, இல்லை குழந்தை குட்டி பெற்றுக்குமா, இல்லை இதுங்களுக்கு பின்னாடி அது வாரிசாக மாறுமா, எப்படி இது கடவுள் வழிபாடுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இயற்கை இறைவன் படைப்பு. மற்றதெல்லாம் மகான்கள் பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க, வாழறாங்க, சில பேருக்கு நல்ல பேர் எடுக்கிறாங்க, சில பேர் கெட்ட பேர் எடுக்கிறாங்க. ஆனால் இறைவன் பிறந்ததும் இல்லை, இறந்ததும் இல்லை. இது ரொம்ப அழகாக அருணகிரி சொல்வார். நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகன் தீயில் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அறிவாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிறகுல யோகையை சல்லாப வினோதனும் நேலையை எல்லாம் அற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரன் ரூபத்தி வானோர் புனல்பார் கனல் மருதமே ஞானோதயமே நாவில் மறவேன் யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவதுஷன் வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டெழு சூறார் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனி மகா மாயை கலைந்திட வல்லவரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனை அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் பிறந்தது. அப்போது இறைவன் செத்ததும் இல்லை. செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான். கடவுள் பிறந்ததும் கிடையாது, செத்ததும் கிடையாது. அதான்டா கடவுள். மீது எல்லாம் மகான்கள் தாண்டா, மீது எல்லாம் மனுஷன் தாண்டான்ட்டான். இப்படிப்பட்ட இறைவனை வழிபடாமல் மனிதன் கடவுள் நினைத்து கண்டதில் தடுமாறி போயிட்டான். அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இது சொல்கிறேன். ஒரு சூரியனை யாராலையாவது உருவாக்க முடியுமா? எந்த விஞ்ஞானமாவது உருவாக்க முடியுமா? ஒரு சந்திரனை எந்த விஞ்ஞானமாவது உருவாக்க முடியுமா? ஒரே ஒரு நெல் நம்ம சாப்பிட்றோமா, அந்த நெல்லை உருவாக்க முடியுமா? இதையெல்லாம் உருவாக்கின இயற்கையாக இருக்கிற அந்த ஈசன் தான். அப்போ உலகத்துக்கு கடவுள் எதிரான ஒரு பேரொளி தான். மீதி எல்லாம் கற்பனை கடவுள் தான். இதெல்லாம் புரியணும் இந்த மக்களுக்கு. இந்த உலக மக்கள் இனியாவது தெளிவாக இருக்கணும். சாமியாருன்ற முறையில் கண்டதை போய் குழப்பி விட்டுட்டான். அவனுக்கே சாமி தெரியல. அதனால் சாமி யார் யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுங்கிறான். அதனால தான் சாமியாருங்க வேறு, மகான்கள் வேறு, ஞானிகள் வேறுன்றது, சித்தர்கள் வேறு, முனிவர்கள் வேறு. இப்படி ஒவ்வொரு தனித்தனி அவங்கவுங்க ஒரு வழியை வகுத்துக்கணும். ஆனால் மற்றவங்களால் இந்த உலகத்துக்கு கேடு கிடையாது. இந்த சாமியாருங்களால் நிறைய கேடு உண்டு. அதையெல்லாம் இந்த மக்கள் உஷாராக இருக்கணும். தானாக போய் ஏமாந்துடக்கூடாது எதுலேயும். அதனால தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. இன்னும் மாறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தெளிவடையணும். அதுக்காக தான் ஜாதகம் ஜோசியம்னாங்க. இது யார் பாப்பா? நான் ஒரு கோடீஸ்வரன், எனக்கு கஷ்டமே இல்லை, நான் தேடி போகிறதுக்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் உக்காஞ்சதுலேருந்து எல்லாத்தையும் என்னால் அனுபவிக்க முடியும்னா நான் போய் ஜாதகம் ஜோசியம் பார்ப்பேனா? எனக்கு தான் எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, பார்க்கவே மாட்டேன். அப்போ யார் அதை தேடி ஓடுவா? யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் அடுத்து காலை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகக்கூடிய இடம் எதுனா இந்த ஜாதகம் ஜோசியத்தை தேடி தானாக போயிடுவாங்க. ஏன்னா எதை செஞ்சால் என் பிரச்சனைக்கு ஒரு விடிவு கிடைக்குன்னு தெரியல. அப்போ என் பிரச்சனைக்கு வழி எதுன்னு தேடி ஓடுற எல்லா கூட்டமும் எங்கே இருக்கும்? கஷ்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜாதகம் ஜோசியம்னு போவாங்களே தவிர நல்ல நிலையில் இருந்துட்டால் யாரும் அதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் முதல்ல அறிகுறி என்ன பண்ணுவாங்க? டாக்டர்கிட்ட போய், ஐயா எவ்வளோ செலவானாலும் இவரை காப்பாற்றுறீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அவர் செத்துட்டா கூட
செலவு பண்ணிக்கினே இருக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஜோசியக்காரர்கிட்ட போயும் ஐயா என் பிரச்சனை இவ்வளோ இருக்குது, எவ்வளோ செலவானாலும் பண்ண பரிகாரம் பண்ண நினச்சிட்டேன்னா பரிகாரத்துக்கு அளவில்லாத போயிடும். அப்போது இந்த மாதிரி துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வத்தை நம்புங்க. தெய்வத்தை மீறி ஒரு சக்தி நம்மளை காப்பாற்ற போகிறது இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்போ தெய்வத்தை முழுமையாக நம்பிக்கின்னு இந்த ஜாதகம் ஜோசியம் பக்கம்லாம் போகாமல் தெய்வமே கதின்னு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் துன்பத்தில் இருந்தோம் துயரத்தில் இருந்தோம் நம்ம வெளியாகிறதுக்கான வழியை அந்த இறைவனே கண்டிப்பாக காட்டி கொடுப்பான். ஏன்னா எந்த ஜோசியத்துலையும் விமோச்சனம் கிடையாது. இப்போ ஜாதகத்தில் வந்து கேது வந்து 12 இருக்கிறாரு, அப்போ அவர் முக்தி அடைஞ்சிருவார். ஜாதகத்தில் கேது 12ஆம் இடம் வந்தால் அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவருக்கு பிறவியே இல்லை அப்படின்னு ஜாதகம் சொல்லும். அந்த மாதிரி ஜாதகத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி யாராவது முக்தி அடைஞ்சாங்களான்னா யாரும் கிடையாது. அப்போ ஜாதகம் ஜோசியம்லாம் நம்மளோட அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர அதை எப்போவுமே எந்த செயல் செஞ்சாலும் அது பின்னாடி ஓடலாமான்னா அந்த மாதிரி ஓடுறது மூடத்தனமாயிடும். ஒரு வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு 4 நட்சத்திரம் பார்க்கணும், அதோடு அதை நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே ஜாதகம் ஜோசியம்னு நம்ம போகவே கூடாது. சரிங்களா?